மணி மாத்தையனோட ரூமுக்கு வந்து அவன் தூங்கிட்டானா இல்லையான்னு பார்த்தா, அவன் இன்னும் தூங்காம நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்க. எப்படியாவது அவனை கொஞ்சம் சமாதானப்படுத்தலான்றதுக்காக அவனோட பக்கத்துல வந்து உட்காந்து, என்ன ப்ரோ இன்னும் தூங்கலையான்னு கேட்டா அவன் எதுவுமே சொல்ல மாட்றான். உடனே பின்னாடி திரும்பி பார்த்து, இந்த கொரட்டை சத்தத்துல எப்படி தூங்க முடியும்? நான்லாம் எனக்கு தூக்கம் வரலைன்னா பேய் மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு உலாத்திக்கிட்டு இருப்பேன்னு சொல்ல, மாத்தையனும் அதுக்கு பதில் எதுவுமே சொல்லாம அமைதியா உட்காந்துருக்கான். அப்புறம் அவனோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு மணியும் அவனை கட்டிப்பிடிச்சு, ரொம்ப நேரம் இப்படியே உட்காந்துருக்காதீங்க, சீக்கிரமா தூங்குங்கன்னு குட் நைட் சொல்லிட்டு கிளம்புறான். மாத்தையனும் அவனோட பிறந்த நாளுக்கு தியோ வாங்கி கொடுத்த கிஃப்டை கையில் எடுத்து அதை ஷேக் பண்ணி பார்த்து சின்னதா ஒரு ஸ்மைல் பண்றான். இத மணியும் டோர் பக்கத்துல நின்று பார்த்ததுக்கு அப்புறம் தான் அங்க இருந்து கிளம்புறான். இங்க தியோவும் மாத்தையனுக்கு கால் பண்ணுவோமா வேணாமான்னு யோசிச்சு பார்த்துக்கிட்டே கால் பண்ணலாம்னு போக, ஆனா வேணாம்னு மொபைல் ஆஃப் பண்ணிட்டு ரொம்ப சோகமா உட்காந்துருக்கா. இத மணியுமே யாருக்கும் தெரியாம ஹாஸ்டலுக்குள்ள வந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் தங்கத்துக்கிட்ட வந்து, தியோ பாக்குறதுக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி அவங்களோட ரூம்ல போய் ஸ்டே பண்றியான்னு கேட்டதும், டேய் அவங்க எனக்கும் சீனியர் தான்டா, நீ ஏன் இதை கேட்கறதுக்கு கெஞ்சுற மாதிரி எல்லாம் பேசுற, நான் போய் அவங்க கூட ஸ்டே பண்ணிக்கிறேன், நீ முதல்ல யாருக்கும் தெரியாம ஹாஸ்டலை விட்டு கிளம்புன்னு அனுப்பி விடுறா. அப்புறம் தங்கமும் தியோ கிட்ட வந்து, என் ரூம்ல ஃபேன் வேலை செய்யல, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் இங்க ஸ்டே பண்ணிக்கவான்னு கேட்டதும், அப்ப லாரா அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பாயிண்ட பிடிச்சு கேட்க, இல்ல அவ பக்கத்து ரூம்ல இருக்கா, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல, தியோவும் சரி ஸ்டே பண்ணிக்கோன்னு சொல்றா. ஆனாலும் தியோ ரொம்ப டிஸ்டர்பா இருக்கதை பார்த்து, நான் இங்கதான் இருக்கேன், உங்களுக்கு என்ன தேவைனாலும் என்னை எழுப்புங்கன்னு சொல்லிட்டு தூங்க போறா. அங்க கட் பண்ணா ராஜசேகர் எடுபடி கிட்ட ஜெஃப்ரி விஷயத்துல என்ன அப்டேட்னு கேட்டா, சார் அந்த மீட்டிங் நடக்கல, அவர் ஏதோ டிராவலிங்ல இருக்காராம், எப்போ வருவாரு என்னன்னு ஒன்னும் தெரியலன்னு சொன்னதும், அப்படின்னா போட்ட மொத்த பிளானும் வேஸ்ட் ஆயிடுச்சு, அப்ப மறுபடியும் ரங்கன் தான் பாய்ஸ் டீம் கோச் ஆயிருப்பானான்னு ரொம்ப அப்செட் ஆகுறான். இங்க அகாடமில ரங்கனும் ரொம்ப டல்லா இருக்கதை பார்த்து ருக்மணியா அவனை கூப்பிட்டு என்னாச்சுன்னு கேட்டா, ஒன்னும் இல்ல மேம், ஜெஃப்ரின்ற ஒரு கோச்சை பத்தி கேள்விப்பட்டேன், அவரை மீட் பண்ணணும்னு ட்ரை பண்றேன், ஆனா முடியலன்னு சொன்னதும், இதுக்கா இவ்வளவு டல்லா இருக்க, விடு பாத்துக்கலாம், சரி மத்த கோச்சஸ் எல்லாம் என்னாச்சு, நானும் லிஸ்ட்டை பார்த்தேன், ஆனா அதுல சொல்ற அளவுக்கு ஒன்னும் இல்ல, ஆனா மெயின் டோர்னமெண்ட்டுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, இப்படி கடைசி வர கோச்சை தேடிக்கிட்டே இருந்தோம்னா பாய்ஸோட மைண்ட் செட்டே மாறிடும், ரெண்டு டீமையும் மேனேஜ் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு புரியுது, ஆனா இது ஒன்றும் உன்னால முடியாதுன்னு இல்லைல, இப்ப புது கோச் வந்தாலும் பசங்க அவரோட அட்டாச் ஆகுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், ஆனா பசங்க ஆல்ரெடி உன் கூட நல்ல ரிலேஷன்ல இருக்காங்க, இந்த நேரத்துல நம்ம ரிஸ்க் எடுக்காம நீயே அவங்கள ட்ரெயின் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்ல, ரங்கனும் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து சரின்னு ஒத்துக்கிறான். இங்க மணியும் தியோ ரொம்ப டல்லா இருக்கதை பார்த்து அவகிட்ட வந்து, எதுக்கு இப்ப டல்லா இருக்க, நீ வேணா பாரு, மாத்தேன் உன் கூட பேசாம இருக்கிறதுல ஒரு வாரம் கூட தாங்காது, ஏன் நானே ஊருக்கு போகும்போது உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா. தியோவும் இதை கேட்டதும் நிஜமா தான் சொல்றியான்னு வேகமா கேட்டா, இல்ல இப்ப சொன்னவனே சிரிச்சல, அதுக்காக தான் சொன்னேன்னு கலாய்க்கிறான். உடனே தியோவும் மறுபடியும் டல்லாயிர, சரி சரி உண்மையாவே உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், எங்க உன்கிட்ட சொன்னா நீ சீன் போடுவேன்னு தான் சொல்லலேன்னு அவளை கொஞ்சம் கொஞ்சமா சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப ரங்கனும் அங்க வந்து பசங்க எல்லாரையுமே கூப்பிட்டு, பாய்ஸ் டீம் கோச் கிடைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது, அதனால இந்த டோர்னமெண்ட் முடிகிற வரை நான் தான் கோச்சா இருக்க போறேன்னு சொன்னதும், பசங்களும் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷமா, சார் எங்களுக்கு நீங்களே பர்மனன்ட் கோச் ஆனா ரொம்ப ஜாலியா இருக்கும், நாங்களும் நீங்க எவ்வளவு தேடினாலும் கோச் கிடைக்க கூடாதுன்னு ப்ரேயர் பண்ணிக்கிறோம்னு சொல்றாங்க. எங்கனும் சரி நீங்க ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருங்கன்னு, என்னோட கோச்சிங் மெத்தட்ஸ் உங்களை பாதிக்காத அளவு பாத்துக்கிறேன், அப்புறம் கிரிக்கெட்டை தாண்டி நம்ம ஃபுட்பாலும் ஆட போறோம்னு சொல்ல, சார் நாங்க கிரிக்கெட்டே ஒழுங்கா கத்துக்கல, எங்களுக்கு எதுக்கு ஃபுட்பாலு, டேய் நீங்க ஃபுட்பால் ஆடுனா உன் ஸ்டாமினா, ஃபிளெக்சிபிலிட்டி, உன் பாடி மூவ்மெண்ட் மட்டும் இல்லாம அதுவும் இல்லாம கோஆர்டினேஷனும் இதுல பயங்கரமா இம்ப்ரூவ் ஆகும், அதனால இனிமேல் கிரிக்கெட் மட்டும் இல்லாம ஃபுட்பாலும் ஆட போறோம், இந்த டோர்னமெண்ட்ல நீங்க ஜெயிச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு, என்னன்னு தெரியுமான்னு கேட்க, பசங்க எல்லாருமே உடனே தெரியலன்னு சொல்றானுங்க. டேய் அது உங்க எல்லாரோட ஃப்ரெண்ட்ஷிப் தான், அதுதான் உங்க எல்லாரோட ஸ்ட்ரென்த்தும், அது என்னைக்குமே உடஞ்சிராம பாத்துக்கோங்கன்னு சொல்றான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரங்கன் துளசிக்கு கால் பண்ணி, அவளுக்கு என்கொயரி நடக்க போறதுனால துரைக்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு, நீ அவர்கிட்ட கலெக்ட் பண்ணிக்கோன்னு ரொம்பவே பதட்டமா சொல்லிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் வெயிட் பண்ணு, என்கொயரி எனக்கா உனக்கா இவ்வளவு பதட்டமா இருக்க, இல்ல எப்படியும் நீ ஹேண்டில் பண்ணிக்குவேன்னு தெரியும், இருந்தாலும் சொன்னேன்னு சொன்னதும், என்ன அன்னைக்கு நான் டவுனா இருந்ததுனால இப்படி பேசுறியா, அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி நீ என் கூட இருந்தாலே போதும், நீ அன்னைக்கு பண்ண ஹக்கு ஒண்ணு போதும், நான் எல்லாத்தையுமே சமாளிச்சிருவேன்னு சொல்றா. ரங்கனும் இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறான். அங்க கட் பண்ணா மணி பசங்க எல்லார்கிட்டையும், நான் சின்ன வயசுல எங்க ஸ்கூல்ல ஃபுட்பால் ஆடும்போது அட்டாக்கிங் டிஃபென்ஸ்னு எல்லாமே ஆடி இருக்கேன், ஒரு வாட்டி கோல் கீப்பர் இல்லைன்னு கூட பண்ண சொன்னாங்க, அப்புறம் என்ன பிளேயரா சைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா கோல் கீப்பராகவும் சைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு அடிச்சு விட, அப்புறம் என்ன மைத்துக்கிட அதை விட்டுட்டு இங்க வந்து எங்க உசுர வாங்கிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டா, சீனியர் அவன் என்ன புதுசாவா சொல்ல போறான், எல்லாம் தங்கத்துக்காக தானே சொல்லுவான்னு சொன்னதும், டேய் நீங்க சொன்னாலும் சொல்லலைனாலும் தங்கத்துக்காக தானே சொல்றான், இதை கேட்டு தங்கம் கூட ரொம்ப அடிச்சு விடாதரான்னு கலாய்க்கிறா. மணியும் சரி விடு விடுன்னு பேச்ச மாத்துறதுக்காக தியோ கிட்ட, நீ ஃபுட்பால் விளாண்டுருக்கியான்னு கேட்டா விளாண்டுருக்கேன்னு சொல்றா, சரி அட்டாக்கிங்கா டிஃபென்ஸான கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்க, தியோவும் ரொம்ப டென்ஷன் ஆகி அங்க இருந்து கிளம்புறா. அப்புறம் விறுவிறுன்னு மாத்தையன் கிட்ட வர, அவன் மொபைல்ல அவங்க அம்மாவோட வீடியோவை பார்த்துக்கிட்டே இருக்கான்.
அந்த வீடியோ தான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு தெரியுதுல, எதுக்கு அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு கேட்டா, எதுவுமே பேசாம புகையை ஊதி விட்டு கிளம்ப அவன் பின்னாடியே வந்து, இந்த விஷயத்துல நீ ஒன்றும் தனியா இல்ல, நம்ம இதை சேர்ந்தே ஹேண்டில் பண்ணலாம், அதுக்கு எதுக்கு சிகரெட் எல்லாம் பிடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்கிறா. அதுக்கு பதில் எதுவுமே சொல்லாம சிகரெட்டை கீழே போட்டு காலில் மிதிச்சிட்டு அங்கிருந்து கிளம்புறான். இதனால தியோவும் என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு நிக்கிறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.